வணக்கம். மூன் செய்திகளுக்காக அன்பரசி. இன்றைய முதன்மை செய்திகள். புதுவை பஸ் நிலையத்தில் வெளியூர் பயணிகளை மிரட்டி பணம் பறித்த ஆட்டோ ஓட்டுநர்கள் கைது. போலீசாரின் நடவடிக்கைக்கு சீனியர் எஸ்பி பாராட்டு. காங்கிரஸ் ஆட்சி இல்லாத மாநில அரசுகளை மத்தியில் ஆளும் காங்கிரஸ் வஞ்சிக்கிறது. புதுவை ஆர்ப்பாட்டத்தில் சீமான் குற்றச்சாட்டு. கள்ள நோட்டுகள் புழக்கத்தை கண்டறிய பொதுமக்களுக்கு ரிசர்வ் வங்கி விளக்கம். விழிப்புடன் இருக்கும் காவல்துறை அறிவுரை. இனி விரிவான செய்திகள். புதுவை பஸ் நிலையம் அருகே சுற்றுலா பயணிகளை கடத்தி பணம் பறித்த ஆட்டோ ஓட்டுநர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். தர்மபுரி மாவட்டம் கரியம்பட்டியைச் சேர்ந்த ஹேமாகுமார் மற்றும் அவரது நண்பர் ஞானசேகரன் ஆகியோர் கடந்த 21ஆம் தேதி புதுவை வந்தனர். இதன் பின்னர் பஸ் நிலையம் சென்றபோது அவர்களை ஆட்டோ ஓட்டுநர்கள் தங்களை போலீசார் என்று தெரிவித்து மிரட்டி காவல் நிலையத்திற்கு வருமாறு ஆட்டோவில் அழைத்துச் சென்றுள்ளனர். அப்போது அவர்களிடம் இருந்த 1200 ரூபாய் பணத்தை பிடுங்கியதுடன் ஏடிஎம் சென்டருக்கு அழைத்துச் சென்று ஹேமகுமாரின் கணக்கில் இருந்து 6000 ரூபாயினை எடுத்துள்ளனர். இதன் பின்னர் சுற்றுலா பயணிகள் இருவரையும் பஸ் நிலையத்தில் இறக்கிவிட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் காவல் நிலையத்தில் புகார் செய்யக்கூடாது என மிரட்டிச் சென்றுள்ளனர். இருப்பினும் பணத்தை பறிகொடுத்தவர்கள் உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்துள்ளனர். இதனை அடுத்து வழக்கு பதிவு செய்த போலீசார் தீவிர விசாரணை நடத்தி கோவிந்த சாலை அந்தோனியார் கோவில் தெருவைச் சேர்ந்த பரத், சதீஷ், சக்திவேல் ஆகியோரை கைது செய்து பணத்தை பறிமுதல் செய்தனர். கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட ஆட்டோவும் பறிமுதல் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கைது செய்யப்பட்டவர்கள் மூவரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்த வழக்கில் திறமையாக செயல்பட்டு கைது செய்த போலீசாரை சீனியர் எஸ்பி சந்திரன் பாராட்டினார். தானே புயலால் பாதிக்கப்பட்ட புதுவையை தேசிய பேரிடர் பகுதியாக அறிவிக்க வலியுறுத்தி நாம் தமிழர் கட்சியினர் சீமான் தலைமையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தானே புயலால் பாதிக்கப்பட்ட புதுவையை தேசிய பேரிடர் பகுதியாக மத்திய அரசு அறிவிக்க வேண்டும், மாநில அரசு கோரியிருக்கும் நிவாரணத் தொகையை மத்திய அரசு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி நாம் தமிழர் கட்சியினர் தலைமை தபால் நிலையம் முன்பாக செவ்வாய்க்கிழமையன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தலைமை தாங்க தந்தை பெரியார் திராவிட கழக தலைவர் லோகு ஐயப்பன் உட்பட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து மத்திய அரசுக்கு எதிராக நாம் தமிழர் கட்சியினர் கோஷங்கள் எழுப்பினர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய சீமான், புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மத்திய அமைச்சர்கள் பார்வையிட்ட போதிலும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் காங்கிரஸ் ஆளுகின்ற மாநிலங்களை தவிர மற்ற மாநிலங்களை வஞ்சிப்பது தவறானது என்று குற்றம் சாட்டினார். புதுவையில் 2.5 லட்சம் ரூபாய் கள்ள நோட்டுடன் வாலிபர் சிக்கியதை தொடர்ந்து பொதுமக்கள் விழிப்புடன் இருப்பது குறித்தும் கள்ள நோட்டுகளை அடையாளம் காண்பது குறித்தும் காவல்துறையினர் விளக்கம் அளித்தனர். புதுவை ஜிப்மர் மருத்துவமனை எதிரே உள்ள பழக்கடையில் வாலிபர் ஒருவர் 1000 ரூபாய் நோட்டை கொடுத்து பழங்கள் வாங்கியிருக்கிறார். 1000 ரூபாய் நோட்டை கண்டு சந்தேகம் அடைந்த பழக்கடைக்காரர் அருகில் இருந்த மருந்து கடையில் இயந்திரத்தின் துணையுடன் கள்ள நோட்டு என்பதை அறிந்து காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து சம்பவ பகுதிக்கு வந்த போலீசார் சந்தேகப்படும் வகையில் நின்ற வாலிபரை பிடித்து சோதனை நடத்திய போது அவர் வைத்திருந்த பையில் 1000, 500 ரூபாய் என 2.5 லட்சம் ரூபாய்க்கு கள்ள நோட்டுகள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனால் அதிர்ச்சி அடைந்த போலீசார் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று நடத்திய விசாரணையில் ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த இஸ்மாயில் என்பதும் அவருடன் இருந்த 5 பேர் தலைமறைவானதால் அவர்களை தேடி வருகின்றனர். கள்ளநோட்டு வழக்கில் தொடர்புடையவர்களை கைது செய்ய தனிப்படை போலீசார் சென்னை, கொல்கத்தா உள்ளிட்ட இடங்களில் முகாமிட்டுள்ளனர். இந்த வழக்கு தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த வழக்காக இருப்பதால் இந்திய ரிசர்வ் வங்கி அதிகாரிகள் புதுவை வந்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். இதனிடையே இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள வாலிபர் இஸ்மாயிலிடம் தொடர் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. கள்ளநோட்டு புழக்கம் புதுவையில் அதிகம் காணப்படுவதால் மக்கள் விழிப்புடன் இருப்பதுடன் அவர்கள் கள்ளநோட்டை அடையாளம் கண்டு உஷாராக இருப்பது குறித்து ராஜீவ்காந்தி மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையின் கருத்தரங்கு கூடத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் காவல்துறையினர் விளக்கம் அளித்தனர்.
தானே புயலால் பாதிக்கப்பட்ட விவசாய பயிர்களுக்கு 1 ஹெக்டேருக்கு என்று அறிவித்துள்ள நிவாரணத் தொகையை 1 ஏக்கருக்கு என்று அறிவிக்க வலியுறுத்தி பிப்ரவரி 1ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என விவசாய சங்க தலைவர் நிலவழகன் தெரிவித்துள்ளார். புதுவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், இதுவரை இல்லாத வகையில் தானே புயல் சுனாமி பேரழிவை விட பொருட்சேதத்தை ஏற்படுத்தி உள்ளது எனவும், ஆனால் மத்திய அரசு வழங்கியிருக்கும் நிவாரணத் தொகை போதுமானதாக இல்லை என குற்றம் சாட்டினார். புயலால் பாதிக்கப்பட்ட விவசாய பயிர்களுக்கு 1 ஹெக்டேருக்கு என்று அறிவித்துள்ள நிவாரணத் தொகையை 1 ஏக்கருக்கு என்று அறிவிக்க வலியுறுத்தியும், மாநில அரசு கோரிய நிவாரணத் தொகையை மத்திய அரசு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து பிப்ரவரி 1ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்றார். புதுவை வாசவி கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் நடைபெற்ற பால்குட அபிஷேகத்தில் திரளான பெண்கள் கலந்து கொண்டு தங்கள் வேண்டுதல்கள் நிறைவேற வேண்டிக் கொண்டனர். புதுவை வாசவி கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் கோவில் அக்னி பிரவேச ஆண்டு விழாவினை முன்னிட்டு ஆரிய வைசிய யுவனை சேவா சங்கம் சார்பில் பால்குட அபிஷேக விழா செவ்வாய்க்கிழமை காலை நடைபெற்றது. வைசியால் வீதியில் உள்ள வாசவி திருமண மண்டபத்தில் இருந்து துவங்கிய பால்குட ஊர்வலம் கோவிலை சென்றடைந்தது. இதில் திரளான பெண்கள் பால்குடம் சுமந்து தங்கள் வேண்டுதல்கள் நிறைவேற வேண்டிக் கொண்டனர். இதனைத் தொடர்ந்து மகா அபிஷேகம், சிறப்பு சொற்பொழிவு போன்றவை நடத்தப்பட்டன. இதிலும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கூடுதல் நிவாரணம், பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டம் நடத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் வலியுறுத்தல். உப்பளம் மைதானத்தில் 26ஆம் தேதி குடியரசு தின விழா. இறுதிக்கட்ட அணிவகுப்பு பயிற்சியில் போலீசார், மாணவ மாணவிகள் தீவிரம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. உங்கள் நல்வாழ்த்துக்கள். சி சண்முகா சில்க்ஸ், நேரு வீதி, பாண்டிச்சேரி. உங்கள் நல்வாழ்த்துக்கள். சி சண்முகா சில்க்ஸ், நேரு வீதி, பாண்டிச்சேரி. பயணிகள் கவனத்திற்கு. லண்டன் செல்லுவோர் கவுண்டர் நம்பர் 4 கவுண்டர் நம்பர் 8 செல்லவும். 4ஆம் நம்பர் அன்லக்கி என்பது பைலட் அம்மாவின் நம்பிக்கை. சால்சா நடனம் தெரிந்தவர்களுக்கு மட்டுமே விண்டோ சீட் வழங்கப்படும். பேக்கை ஒரு விரலால் தள்ளுபவர்களுக்கு ஐ சீட் வழங்கப்படும். இவை தெரிந்தவர்களுக்கு மட்டுமே சீட் வழங்கப்படும். ஹாப் ஹாப், ஸ்னேக் டான்ஸ், பாசிங் தி பார்சல், ரிங்கா ரிங்கா ரோசஸ், மேரி கோ ரவுண்ட். பயணத்தை ஆக்கலாம் கிரேசி. VIP 360 வீலிங் ஆக்கும் ஈஸி. ஹாப்பி ஜர்னி.
VIP exclusive showroom 145 Vision Street. Phone 222791. Little Mayfair 321 MG Road புதுச்சேரி. காசு மேல வெள்ளி காசு வந்து கொட்டுகிற நேரம் இது. நம்ம ராம் சில்க்ஸ்ல ஆடைகளோடு வெள்ளி தரும் நேரம் இது. ஆடைகள் புதுவிதமா வாங்கலாம், விதவிதமா கூடவே இலவசமா வெள்ளி காசு. நம்ம ராம் சில்க்ஸ்ல ஆடைகளோடு வெள்ளி தரும் நேரம் இது. ஒவ்வொரு 1000 ரூபாய் பர்ச்சேஸிற்கு 1 கிராம் வெள்ளி காசு இலவசம். ராம் சில்க்ஸ் பாண்டிச்சேரி. நம்ம ராம் சில்க்ஸ்ல ஆடைகளோடு வெள்ளி தரும் நேரம் இது. ஆடைகள் புதுவிதமா வாங்கலாம், விதவிதமா கூடவே இலவசமா. ஒவ்வொரு 1000 ரூபாய் பர்ச்சேஸிற்கு 1 கிராம் வெள்ளி காசு இலவசம். ராம் சில்க்ஸ் பாண்டிச்சேரி. நிறைவான வாழ்க்கை, நிறைவான தங்கம். ராம் தங்கநகை மாளிகை, பாண்டிச்சேரி. செய்திகள் தொடர்கின்றன. தமிழகத்தை போன்று புதுவையில் மதுபான விற்பனையின் மூலம் கூடுதல் வருவாயை பெருக்க மதுபான விற்பனையை அரசே ஏற்று நடத்த வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் தாமோதர் யோசனை தெரிவித்துள்ளார். புதுவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மத்தியில் ஆளும் காங்கிரஸ் ஆட்சியில் விலைவாசி உயர்ந்து கொண்டிருக்கும் நிலையில் தானே புயலினால் புதுவை மக்கள் கடும் துன்பத்திற்குள்ளாகி உள்ளனர் என்றும், இதுபோன்ற சூழ்நிலையில் சாதாரண மக்கள் உபயோகப்படுத்தும் பொருட்கள் மீது கூடுதலாக மதிப்பு கூட்டு வரியை விதித்து விலையை ஏற்றி இருப்பது வேதனைக்குரியது என கவலை தெரிவித்தார். புதுவையில் 4% இருந்த வரி தற்போது 10% உயர்ந்திருப்பதால் அண்டை மாநில மக்களை நம்பி தொழில் நடத்துவோர் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்ற தாமோதர், தமிழகத்தை போன்று புதுவையில் மதுபான விற்பனையின் மூலம் கூடுதல் வருவாயை பெருக்க மதுபான விற்பனையை அரசே ஏற்று நடத்த வேண்டும் என்று யோசனை தெரிவித்தார். தானே புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கூடுதல் நிவாரணம் வழங்க வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவையில் தானே புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கூடுதல் நிவாரணம் வழங்க வலியுறுத்தி ஜனவரி 24ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் விஸ்வநாதன் அறிவித்திருந்தார். அதன்படி செவ்வாய்க்கிழமை அன்று காலை ஆனந்தாவின் ஓட்டல் அருகில் திரண்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஊர்வலமாக சென்றனர். இதனை கட்சியின் மாநில பொருளாளர் சலீம் துவக்கி வைக்க நகர துணை செயலாளர்கள் மோகன், ஜீவானந்தம் ஆகியோர் தலைமை தாங்கினர்.
இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் தானே புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கூடுதல் நிவாரணம் வழங்க வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் கோஷங்கள் எழுப்பினர். புதுவையில் வருகிற 26ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ள குடியரசு தின விழாவினை முன்னிட்டு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை காவல்துறையினர் செய்துள்ளனர். புதுவையில் இந்திய குடியரசு தின விழா வருகிற 26ஆம் தேதி உப்பளம் இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் கொண்டாடப்பட உள்ளது. இதில் துணைநிலை ஆளுநர் இக்பால் சிங் கலந்து கொண்டு தேசிய கொடியேற்றி காவலர்கள் மற்றும் பல்வேறு பள்ளி மாணவ மாணவிகளின் அணிவகுப்பு மரியாதையை பார்வையிடுகிறார். இதில் முதல்வர், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பல்வேறு கட்சித் தலைவர்கள், முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொள்கின்றனர். இதனையொட்டி உப்பளம் மைதானத்தில் காவல்துறை மற்றும் மாணவ மாணவிகள் அணிவகுப்பு ஒத்திகையில் ஈடுபட்டனர். இதனை காவல்துறை அதிகாரிகள் பார்வையிட்டனர். உங்கள் நல்வாழ்த்துக்கள். ஸ்ரீ சண்முகா சில்க்ஸ், நேரு வீதி, பாண்டிச்சேரி. உங்கள் நல்வாழ்த்துக்கள். ஸ்ரீ சண்முகா சில்க்ஸ், நேரு வீதி, பாண்டிச்சேரி. பயணிகள் கவனத்திற்கு. லண்டன் செல்லுவோர் கவுண்டர் நம்பர் 4 கவுண்டர் நம்பர் 8 செல்லவும். 4ஆம் நம்பர் அன்லக்கி என்பது பைலட் அம்மாவின் நம்பிக்கை. சால்சா நடனம் தெரிந்தவர்களுக்கு மட்டுமே விண்டோ சீட் வழங்கப்படும். பேக்கை ஒரு விரலால் தள்ளுபவர்களுக்கு ஐல் சீட் வழங்கப்படும். இவை தெரிந்தவர்களுக்கு மட்டுமே சீட் வழங்கப்படும். ஹாப் ஹாப், ஸ்னேக் டான்ஸ், பாசிங் த பார்சல், ரிங்கா ரிங்கா ரோசஸ், மேரி கோ ரவுண்ட். பயணத்தையாக்கலாம் கிரேசி. VIP 360 வீலிங் ஆக்கும் ஈஸி. Happy journey. VIP exclusive showroom 145 Vision Street. Phone 222921. லிட்டில் மே ஃபேர் 321 MG ரோட் புதுச்சேரி. பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ் வழங்கும் பிரஸ்டீஜ் சூப்பர் சேவர் ஆஃபர். பிரஸ்டீஜ் பொருட்களுக்கு மணி எலக்ட்ரானிக்ஸ் வழங்கும் எக்ஸைட்டிங் நியூ இயர் டிஸ்கவுண்ட்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ். பிரஸ்டீஜ் டீலக்ஸ் பிளஸ் 5 லிட்டர் குக்கருடன் 3 லிட்டர் குக்கர் வாங்கி 25% தள்ளுபடி பெறுங்கள். நான்ஸ்டிக் குக்வேர்களுக்கு 20% தள்ளுபடி. பிரஸ்டீஜ் டேபிள் டாப் பெட் கிரைண்டருக்கு 7.5 லிட்டர் பாப்புலர் பிரஷர் குக்கர் பிளஸ் 1995 ரூபாய் மதிப்புள்ள கிரைண்டர் அட்டாச்மெண்ட்ஸ் ஃப்ரீ. புகையில்லா சமையலறைக்கு சிம்னி வாங்குங்க. கூடவே 8045 ரூபாய் மதிப்புள்ள கிளாஸ் டாப் ஸ்டவ் ஃப்ரீயா எடுத்து செல்லுங்க. ஸ்டைலோ மிக்சர் கிரைண்டருக்கு 5 லிட்டர் பாப்புலர் பிரஷர் குக்கர் ஃப்ரீ. பிரஸ்டீஜ் இண்டக்ஷன் குக் டாப்புடன் மினி இண்டக்ஷன் குக் டாப் அப்சல்யூட்லி ஃப்ரீ. ரைஸ் குக்கருடன் 1485 ரூபாய் மதிப்புள்ள 2 நான்ஸ்டிக் தவா ஃப்ரீ. 0% finance, free gift on every purchase, விஸ்தாரமான பார்க்கிங் வசதி. பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸின் பிரஸ்டீஜ் சூப்பர் சேவர் ஆஃபரில் பொருட்கள் வாங்கி கிறிஸ்துமஸ், புத்தாண்டு, பொங்கல் பண்டிகைகளை சந்தோஷமாக கொண்டாடுங்கள். பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ், மறைமலை அடிகள் சாலை, பொட்டானிக்கல் கார்டன் எதிரில், பாண்டிச்சேரி. புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள். கலையின் காவியம், அழகின் ஓவியம், நகைகளின் ஆலயம், தரத்தின் தாயகம். புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை
மாளிகை புதுவை தங்க மாளிகை புதுவை தங்க மாளிகை கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள் கலையின் காவியம் அழகின் ஓவியம் நகைகளின் ஆலயம் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை. ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் நம்பிக்கை பெற்ற தீபம் பிரமோட்டாஸ் நிறுவனத்தின் மேலும் ஒரு புதிய மனைப்பிரிவு ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் நகர், தவளக்குப்பம் டு வில்லியனூர் மெயின் ரோட்டில் பிரிஸ்ட் யூனிவர்சிட்டி எதிரிலேயே அமைந்துள்ள நகர்தான் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் நகர். மனையின் சிறப்பம்சங்கள்: சுவையான குடிநீர், உடனடி மின்சாரம், நல்ல காற்றோட்டமான மனைப்பிரிவு, அகலமான சாலை வசதி, 24 மணி நேர பஸ் போக்குவரத்து வசதி. மனைக்கு மிக அருகில் அரவிந்தர் கண் மருத்துவமனை, சிங்கிரி கோவில், பள்ளிகள் மற்றும் குடியிருப்புகள். முதலீடு செய்வதற்கும் உடனே வீடு கட்டுவதற்கும் மிகச்சிறந்த இடம்தான் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் நகர். இவ்வளவு சிறப்பம்சங்களுடன் கூடிய மனையின் விலையோ மிக மிக குறைவு. மேலும் விவரங்களுக்கு தீபம் பிரமோட்டாஸ், செல் 9894236198, 9786990957. புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 83 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக பதிவானது. நாளைய வானிலை 83 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக காணப்படும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 3 அடியாக காணப்பட்ட கடலலை உயரம் நாளையும் 3 அடியாகவே காணப்படும் என்றும், வடகிழக்கு திசையிலிருந்து 17 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். புதுவை பஸ் நிலையத்தில் வெளியூர் பயணிகளை மிரட்டி பணம் பறித்த ஆட்டோ ஓட்டுநர்கள் கைது. போலீசாரின் நடவடிக்கைக்கு சீனியர் எஸ்பி பாராட்டு. காங்கிரஸ் ஆட்சி இல்லாத மாநில அரசுகளை மத்தியில் ஆளும் காங்கிரஸ் வஞ்சிக்கிறது. புதுவை ஆர்ப்பாட்டத்தில் சீமான் குற்றச்சாட்டு.
கள்ள நோட்டுகள் புழக்கத்தை கண்டறிய பொதுமக்களுக்கு ரிசர்வ் வங்கி விளக்கம். விழிப்புடன் இருக்கும் காவல்துறை அறிவுரை. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.